வரீங்கன்னு சொல்லவே இல்லையே. சொல்லிருந்தா நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதான் நானே வந்துட்டேன்ல. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இதே இது பலாப்பழம் புதுசா இருக்கு. என்னப்பா இவங்கள தெரியலையா உனக்கு? தெரியல. தெரியவே தெரியாது, அப்புறம் அடையாளம் தெரியும். பாயிண்ட். இது என் சித்தப்பாவோட பெரியம்மாவோட அத்தையோட கடைசி பையன். கசினா? கசினேதான். இவங்க இவரோட அண்ணி, என் பொண்டாட்டி. என்ன சித்தப்பா? இல்ல இல்ல இல்ல, இவருக்கு பொண்டாட்டி, எனக்கு அண்ணி. ஷாலினி, என்ன சத்தவங்க? ஏதோ துணி கிழிஞ்ச மாதிரி கேட்டுச்சு. ஷுஃபி, இங்க பாம் போடுறாங்க. ஆமா, என்ன பாம்? உங்க சித்தியோட பாம். இறைவா, கேஸ் ப்ராப்ளமால நம்ம வீட்ல கேஸ் வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனையாக போகுது. ரவி, என்னால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நான் வெளியே போறேன். வெளியே வா. எதுக்கு வெளியே போற? ரவி, என்ன பண்ற? யாராவது பாத்துற போறாங்க. ஒருத்தர் வர மாட்டாங்க, எல்லாம் கொரட்டை. சோ சோ இன்னைக்கு என் வேலண்டைன்ஸ் டே முடிவுக்கு வரணும்னா கண்டிப்பா என் வேலண்டைன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஸ் கிடைச்சே ஆகணும். என்ன பாடி இங்க வருது, லுக்கு வேற எங்கேயோ போகுது. பரவாயில்லையே, உங்க சித்தப்பாக்கு நிஜமாவே பிராட் மைண்ட்ல. இது பிராட் மைண்ட்ல ஒண்ணும் இல்ல, சித்தப்பா தூக்கத்துல நடக்கிறாரு போல இருக்க. இவர் சுய நினைவுக்கு வர்றதுக்குள்ள ஓடிலாமா? பழம்பெரும் கலைஞன் போறாரு. சும்மா திரும்ப வந்துட போறாரு. பாத்தியா லட்சுமி, நான் சொன்னத செஞ்சிட்டேன்ல. சபதம் எடுத்துட்டு போனேன், இப்ப கையில பிரசாதத்தோட வந்திருக்கேன். இப்ப சொல்லு, என்னை விட பெரியவங்க, என்னை விட மான மரியாதை உள்ளவங்க இந்த ஊர்ல வேற யாராவது இருக்காங்களா என்ன? பிரசாதத்தை எடுத்துட்டு வந்திருக்க, அதனால இப்ப என்ன? நீ யாருக்காக எடுத்துட்டு வந்தியோ அந்த கடவுளே எனக்கு தானே சொந்தம். இந்த வீட்டை கட்டினதுல இருந்தே இந்த வீட்டுல அவரு அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. இந்த நகையை கொண்டு வந்து ஒரு வகையில நீ எனக்கு தான் வேலை செஞ்சிருக்க. இந்த நகைய நல்ல மனசோட போட்டு விடு, என்ன மறக்காம என் தெய்வத்துக்கு சேவை பண்ணு. புரிஞ்சதுல? அண்ணனும் அண்ணியும் எங்க? ரெண்டு பேரும் ஆளுக்கானோ தனியா வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க போல இருக்கு. நல்லதுதான், இவங்க பண்ற பிரச்சனையில இருந்து அவங்க தள்ளியா இருக்கிறது தான் நல்லது. அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பாங்க.
ஒரு வழியா நம்மளோட பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுல. தப்பிச்சோம். என்ன பண்ற? என்ன கழட்டி விட்டு நீ எங்க ஓடுற? இப்பதான் உங்க சித்தப்பா தூங்கி இருக்காரு. அவர் மறுபடியும் எழுந்து வந்துட்டாருனா இன்னும் இந்த ராத்திரி முழுசா முடியல. வேலண்டைன்ஸ் டே முடிய இன்னும் டைம் இருக்கு. நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பினிஷிங் வேண்டாமா? ரவி, பாட்டி, அத்தை. ராத்திரி பூரா நான் அவஸ்தைப்பட வேண்டியதா போல இருக்கு. ரூம்குள்ள போ ரவி, சீக்கிரம் போ. ஷாலினி, சொல்றத கேளு. ச்சே. இங்க நான் என் மானத்தை காப்பாத்திட்டு தூங்கணுமே. காதலுக்கு உலகமே எதிரியா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனா இப்படி குடும்பமே எதிரியா இருந்தா என்ன பண்றது? இங்க பாருங்க சார், உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, இங்கெல்லாம் வரக்கூடாது. புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என் வேலையும் போயிடும் சார். என் தங்கச்சி பாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். டாக்டர் இப்போ உள்ள போறத பார்த்தா ஐசியூல இருக்காரு. என் தங்கச்சி நல்லா இருக்கால? அவங்க நல்லாதான் சார் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வராங்க. கூடிய சீக்கிரத்துல அவங்க கண்டிப்பா கண்ணு முடிச்சிடுவாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. என் தங்கச்சி இந்த கோமால இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு பல மாசம் ஆகும்னு டாக்டர் அன்னைக்கு சொன்னாரு. ஆனா திடீர்னு இப்படி இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெரிய மனுஷன் ஆர்வி தான் சார். பணக்காரங்கனாலே சுயநலவாதிங்கன்னு நினைச்சேன். ஆனா அவர் மட்டும் தெய்வம் சார், தெய்வம். தினமும் உங்க தங்கச்சியை பார்க்க வராரு. சில நேரங்கள்ல அவரோட ஒய்ஃப் கூட வருவாங்க. ஃபாரின்ல இருந்து டாக்டர் வர வச்சிருக்காரு. உங்க தங்கச்சிக்கு அவங்க தான் வைத்தியம் பாக்குறாங்க. பணத்தை தண்ணியா செலவு பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அப்புறம் அவர் தான் உங்க தங்கச்சி நல்லபடியா குணமாகணும்னு ஆசைப்படுறவர். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த ஆர்வி என் தங்கச்சியை கொல்ல பார்த்தான். ஆனா இப்ப திடீர்னு சிவா என்கிட்ட சொன்னது உண்மையா இல்ல ஒருவேளை என் கண்ணால இப்ப நான் பாக்குறது உண்மையா? சிம்பிளா இருக்க கூடாது ஒன் எக்ஸாட்டிக் வெக்கேஷன். நானே ஆகணும் நெக்ஸ்ட் ஃபேஷன் சென்சேஷன். டைம்லெஸ் இருக்க என்ன நான் ஆர்ட் வீசா மாற்றலாம். என் புது ஷூஸ் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இஷ்டப்படது எல்லாம் பிளிப்கார்ட்ல கிடைக்கும். இஷ்டப்படது. சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ் அழுதே. சந்தோஷ், நல்லா இருக்கீங்களா பாட்டி? எனக்கு என்னடா, நான் நல்லாதான் இருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? நேத்து ரித்திகாவோட வெளியில போயிருந்தியே, இவ்வளவு நேரமும் அவ கூட தான் இருந்தியா? இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா? பாட்டி அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் ரித்திகா வீட்லயே தங்கிட்டேன். பரவாயில்லப்பா, அதனால என்ன, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு புரிய மாட்டேங்குதே, உன் கண்ணு வெக்கத்தால தலகுனிதா இல்ல போதையாலையா? என்ன விஷயம்னு சொல்லு சந்தோஷ்.
பாட்டி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏய் இல்ல சந்தோஷ், உனக்கு இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. என்ன உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, என்னதான் விஷயம்னு சொல்லு. ரித்திகாவுக்கும் உனக்கு இடையில எல்லாம் நல்லா தானே இருக்கு. வாஷ்ரூம்லயும் இல்லையே, அவன் கோட்டும் வாட்சும் கூட இல்லையே. ஒருவேளை வீட்டுக்கு, ஆனா சொல்லாம கொல்லாம எப்படி போவான்? பாட்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, ரித்திகா என் கூட இருந்தோ அவ என் கூட இல்லாத மாதிரி தான் தோணுது. நேத்து கூட அவளோட போனுக்கு ரவி 23 மிஸ்டு கால் கொடுத்திருந்தான். அதனால என்னப்பா இப்போ அதுக்காக ஏன் கவலைப்படுற? ஒருவேளை ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கலாம், அதுக்காக போன் பண்ணிருக்கலாம். இத பாரு, நான் சொல்றத கேளு. உன்னை விட எனக்கு இந்த உலகத்துல அனுபவம் ஜாஸ்தி. என்ன கேட்டீங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள்பா. சந்தோஷ், சந்தேகப்படுறது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. ஆனா இந்த சந்தேகத்தினால உங்க 2 பேருக்கு நடுவுல செவரை எழுப்பிடாத. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்திருந்தா நேத்து உன் கூட காதலர் தினத்துக்காக அவ வந்திருக்கவே மாட்டா. நான் சொல்றத நம்புப்பா, அவ உன்னை காதலிக்கிறா, உன் மேல அக்கறையா இருக்கா. இத தவிர உன் மனசுல வேற எந்த யோசனையும் வரவே விடாத. சொல்றது புரியுதுல? அவ என்ன காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும் பாட்டி. நானும் அவளை காதலிக்கிறேன். நானும் எவ்வளவு தடவை என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாட்டி. ஆனா அந்த நேரத்துல திடீர்னு ஏதாவது நடக்குது, அப்ப என் நம்பிக்கையும் சேர்ந்து உடையுது. நான் என்ன பண்ணுவேன்? ரவியோ ரித்திகாவும் வெறும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத என்னால நம்பவே முடியல பாட்டி. ஓ, இதான் விஷயமா? நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? இந்த சந்தேகம் என்ன உள்ளுக்குள்ளேயே அப்படியே சாகடிச்சிட்டு இருக்கு. நீ கவலைப்படாத, நானே ரித்திகா கிட்ட பேசுறேன். நீ போய் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். என்ன அக்கா, அவன் சொன்னதை கேட்டீங்களா? சந்தோஷோட சந்தேகம் உறுதியாகிக்கிட்டே போகுதுக்கா. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா இவன் சந்தேகத்தையே அடிப்படையா வச்சு நம்ம ரவிக்கும் ரித்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. ஆனா லக்ஷ்மி, அதுக்கு முன்னாடி ரவிக்கும் ஷாலினிக்கும் சீக்கிரம் விவாகரத்து ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு விவாகரத்து ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நான் நடத்திடுவேன். ஆமாக்கா. Oh my God, I'm getting thinnest. Oh my God. இப்படியே போனா நான் அப்புறம் டிசப்பியர்ஸ் ஆயிடுவேன் போல இருக்கே. Oh my God. சிந்து, நீ அப்புறமா மாயமா மறையலாம். எனக்கு வேற தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா ரெடி ஆயிடு, ஜாதகம் பாக்குறதுக்கு சஞ்சீவ் சார் வரேன் இருக்காரு. ஆனா ஏன் ஜாதகத்தை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? அவர்கிட்ட நான் வெறும் 29 சொல்லுங்க. பொய்யால ஓ ஜாதகம் இல்ல, சந்தோஷ் ரித்திகா ஜாதகம். சந்தோஷமான விஷயம் பேசும்போது ஸ்வீட் எடுக்கணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. சீக்கிரம் எடுத்துக்கோ. நீங்க ஸ்வீட் சாப்பிட கூடாது. ஏன்னா விலைவாசியோட சேர்த்து உங்க வெயிட்டும் ஏறிக்கிட்டே போதும். நீங்க இப்படியே பெருத்துக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் மேரேஜ்ல நான் உங்க பக்கத்துல வந்து நிக்க மாட்டேன். சித்து, நல்லது தானே, என் வெயிட் ஏறினா தானே என் பக்கத்துல இருக்கிற நீ பாக்குறதுக்கு ஒல்லியா இருப்ப. நான் ஒல்லியாவும் தெரிவேன், உங்களுக்கு பொண்ணு மாதிரியும் தெரியும். Look at my glamour. Look at my figures. மேரேஜ்ல பாதி பேர் ஜெலஸாவும் பாதி பேர் கன்ஃபியூஸ் ஆவும் ஆக போறாங்க. பொண்ணு யாருங்க, நானா இல்ல ரித்திகாவான்னு கேட்பாங்க. அப்படியா கேட்பாங்க? உனக்கு கிளாமரே கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க சிந்து. ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? Stop staring at my beauties and get ready now. Okay? ஒல்லி ஆகலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டா வாங்க, புரியுதா? சிந்து, நீ ரெடி ஆகலையா? சம்பந்தி வீட்டுக்கு போக போறோம், அப்ப நியூ சாரீஸ்ல தானே ரெடி ஆவேன். நியூ சாரி எங்க இருந்து வரும்? ஷாலினி கிட்ட இருந்து. She is the youngest diamond company owners. அவ தன்னோட யங்கஸ்ட் சித்திக்காக ஒரு புடவை கூட கொடுக்க மாட்டா. பாய்ஸ். கடவுளே, இந்த கழுவி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா. முடியல. ரியலி ஒரு வழியா அவங்க ஸ்மெல் இந்த ரூம் விட்டு போயிடுச்சு. வா, நவ ஐ ஃபீல் ஃப்ரெஷ்.
வந்த? அங்க பாரு, நம்ம காதல் சின்னம் நம்ம காதலுக்கு எதிரி ஆயிடுச்சு ஷாலினி. நான் உன்னை நெருங்கி வர நினைக்கும் போதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருது என்னால உனக்கு சர்ப்ரைஸே கொடுக்க முடியல. வெரி ஸ்மார்ட்டா. சரி நீ போ, யாராவது வந்து நம்ம மாட்டிக்குவோம். போ போ. ஏய் ரிலாக்ஸ். நான் உள்ள வரும்போதே டோர் லாக் பண்ணிட்டேன். ஆனா நீ ஒரு விஷயத்தை மறக்கறிய ஷாலினி. நானா? ம், நான் என்ன மறக்கிறேன்? வேலண்டைன் கிஸ். கம் ஆன், நேத்து உனக்காக நான் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சேன். பதிலுக்கு ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டியா? கிஸ் இல்லாத வேலண்டைன் அறகுறையா இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ வேற எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. உரிமையா கிஸ் பண்ணு, இல்ல உரிமையா கிஸ் வாங்கிக்கோ. சீக்கிரம் கொடு. ஷாலினி, யாராவது வந்து மாட்டிக்குவோன்னு அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. ஆனா நீ என்னடா வேலண்டைன் வேலண்டைன் அப்படி குதிச்சுக்கிட்டே இருக்க. முதல்ல தள்ளி இங்க இருந்து. எங்க போறது எங்க போறது? ஐயோ முதல்ல இங்க வா. பெட் 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 கீழ போ, பெட் கீழ போ. வெட்டு கீழே எங்க போறது பாரு. சரி இப்படி வா, இங்க வா. இதோ இது பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, உட்கார். ஏய், அங்க இருந்து பார்த்தா நான் சேர் போட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியும். போ போ, வெளிய போ. இது வழியா குதிச்சிரு. இங்க இருந்து குதிச்சா என் போட்டோக்கு மாலை மாட்டிடலாம். ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். இங்க வா, இங்க வா. சரி, அங்க 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 போ, எங்க? அங்க போ. தூ 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 அங்க அங்க அங்க. டேபிள் கீழ போ. இந்த டேபிளுக்குள்ள போறதுக்கு நான் என்ன பூனை குட்டியா? தொலையா ரவி. ஐயோ ஒரே ஒரு கிஸ்ஸுக்கு நான் பாரு என்ன பண்றேன். கபோர்ட் கபோர்ட் கபோர்டா? உள்ள வா. இதுக்குள்ளயா? போங்கறல போ. சரி, நீ மறக்காம வந்து கதவு திறந்துடாத. சரி. ஐயோ ஐயோ என்ன இருட்டா இருக்கு ஷாலினி உள்ள. கொஞ்ச நேரம் தானே, போ உள்ள. மேடம், வெளிய வந்து தொலைச்சிடாத. கொஞ்ச நேரம் உள்ளேயே இரு. நான் அனுப்பிட்டு வரேன். ஷாலினி, கதவை திறக்க இவ்வளவு நேரமா? So much time you took. I'm getting late. அது நான் சாரி போட்டுட்டு இருந்தேன். சாரி? எனக்கு தெரியும். உன்கிட்ட ஒரு சாரி இல்ல, எல்லா சாரியும் ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். அதனால உன்கிட்ட சாரி வாங்கலான்னு நான் வந்தேன். சாரி வாங்க வந்தீங்களா? உள்ள வா. சரி. ஆமா, I want to borrow. Return you tomorrow. ஒண்ணும் இல்ல, ஜவேரி சார் வீடு வரைக்கும் போறோம். ஜாதக பொருத்தம் பாக்கணும்னு சொன்னாரு. அதான் சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது நல்ல புடவைய கட்டிக்கிட்டு போகணும்ல. அவங்க பெரிய ரிச்சா இருக்காங்க. அவங்க முன்னாடி நானும் கொஞ்சம் ரிச்சா தெரியணும்ல. ஆஃப்டர் ஆல் எவ்ளோ பெரிய டைமண்ட் கம்பெனி ஓனரோட சித்தி இல்லனா? வாட் சேஸ்? கம் ஷோ மீ. வேர் இஸ் த கபர்ட்? I mean your cupboards. Come show me. Come cupboards. Cupboards. வேட சித்தி நான் புடவை அனுப்பி வைக்கிறேனே. இல்ல ஷாலினி, நானே எடுத்துக்கிறேன். இல்ல ஆக்சுவலி கபோர்ட்ல ஒரே குப்பையா இருக்கு. நீங்க போய் அலங்காரம் பண்ணிக்கோங்க, நான் அதுக்குள்ள புடவை அனுப்பி வைக்கிறேன். உன் புடவையெல்லாம் நான் மடிச்சு வச்சுட்டு எனக்கு வேண்டிய புடவைய எடுத்துக்கிறேன். போதுமா? ஐயோ இல்ல சித்தி, எனக்காக நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? எனக்கு நீ உதவி செய்யறல, அதான். நான் பாத்துக்கிறேன். தள்ளுமா. அட ஷாலினி, என்னம்மா இது? இது இது எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கு பாரு. இத எடுத்துட்டு போங்க, இது சூப்பரா இருக்கு. போங்க போங்க. ஆனா கொஞ்சம் ஹெவி ஒர்க்கா தெரியுதுல்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அட இது பாரு, ரெட் ரெட்ஸ். இது எப்படி இருக்கும் எனக்கு? வாவ், பியூட்டிஃபுல். எனக்கு சூட் ஆகுமா? பக்காவா சூட் ஆகும். நிஜமாவா? எடுத்துட்டு போங்க போங்க. இருந்தாலும் வேற பாக்குறேன். சித்தி, அந்த புடவை கொடுக்க முடியாது. ஏன்? நீ எனக்கு பொண்ணு மாதிரி தானே, உன் புடவை நான் கட்டக்கூடாதா? ஆஃப் கோர்ஸ் நீங்க கட்டிக்கலாம் சித்தி, ஆஃப் கோர்ஸ் நீங்க கட்டிக்கலாம். இப்பதான் உனக்கு ஞாபகம் வருது. இப்பதானே சொன்னீங்க நீங்க சந்தோஷனாவோட ஜாதகத்தை பார்க்க போறீங்கன்னு. இவ்ளோ நல்ல விசேஷத்துக்கு போகும்போது பழைய புடவையா நீங்க கட்டிட்டு போன சித்தி?
சித்தி சுப காரியங்களுக்கு புது புடவை தான் கட்டிக்கணும். ஒரு புது சாரி வித் கிளிட்டர்ஸ் அப்படியே ஹெவியா செமையா. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ணு ஒரு டைமண்ட் கம்பெனியோட ஓனர்னு. பயங்கர காஸ்ட்லியா ஹெவியான சாரியா உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. பரவாயில்லையே ஷாலினி, இந்த விஷயம் ஏன் மூளை கெட்டாம போயிடுச்சு பாரு. யூ ஆர் சோ ஸ்மார்ட் அண்ட் ஐ எம் சோ யங்ஸ். இப்ப நான் இருக்கிறது காஸ்ட்லியான புடவை தான் கட்டிக்கிட்டு போவேன். வாங்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் வாங்க. எப்படி இந்த விஷயத்த நான் யோசிக்காம விட்டனோ தெரியல. ஒரு வேலை பண்ணுங்க, அப்படியே பர்சியா தூக்கிட்டு போங்க. நிஜமா? உங்களுக்கு பிடிச்ச புடவையா பாத்து மார்க்கெட்லயே காஸ்ட்லியான புடவையா பார்த்து வாங்குறேன் பாரு. சரி சரி நான் கிளம்புறேன். என்ன பாய், நிஜமாவே நீ சூப்பர் ஷாலினி. இவ்ளோ பணம் இருக்கா? ஆமா பாய் போய் பாய்ஸ் பாய்ஸ். ரவி ஐயோ பாவம். ரவி 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 என்னாச்சு உனக்கு? ரவி ரவி உள்ள இருந்ததுனால மூச்சு அடிச்சு போச்சா? ரவி 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 கண்ணு திறந்து பாரு. ரவி இப்ப என்ன பண்றது? யார கூப்பிடுறது? ரவி ரவி ரவிக்கு நான் மூச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.